ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகமே உலுக்கிய பொள்ளாச்சி வழக்கு, இதில் தீர்ப்பு வந்திருக்கு. 9 பேருக்கு வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை அங்கே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இது மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. முதல்ல இந்த புகார் பொள்ளாச்சி காவல் நிலையத்துக்கு போகுது, அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரணைக்கு போகுது, அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு போகுது. இந்த வழக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, இந்த தீர்ப்பை மக்கள் கொண்டாடுவதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கினுடைய வெற்றி என்பது முதலில் நக்கீரனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஒரு ஊடகம் அறம் பெறலாமல் இயங்கினால் அது எப்படிப்பட்ட ஊடகமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நிகழ்கால சாட்சியாக இன்றைக்கு நக்கீரன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்க சார். பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய புகாரை பெற்றுக்கொண்டவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களான்னு கேட்டா நடவடிக்கை எடுக்கல. திரும்ப பிப்ரவரி 24ஆம் தேதி மேலும் ஒரு பெண்ணிடமிருந்து புகார் வருது. மொத்தம் 2 பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்துட்டாங்க ஒரே மாதத்துல. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய உறவினர்களை தாக்கி இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி. இதெல்லாம் பிப்ரவரி மாதத்துல நடக்குது இல்லையா? மார்ச் மாதம் இந்த வழக்க இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி நடத்தினார்னு நேற்றைக்கு அரசு வழக்கறிஞர்கள் ஊடகவியலாளர்களிடத்துல சொன்னாங்க. இதற்காகவே சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு சாட்சி சொல்பவர்களினுடைய சாட்சிகளும் ரகசியமாக பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற தண்டனை, அவர்கள் மீது குற்றம் சுமத்தியவர்களையும் ரகசியமாக வைத்து அவர்களுடைய வாக்குமூலத்தையும் பெறுவதற்காக அதிநவீன கருவிகளை எல்லாம் பயன்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு துணை நின்றதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதிக்கப்பட்டவர்கள் எந்த விதத்திலும் மேலும் காயமடைந்து விடக்கூடாது. இது ஒன்றும் சாதாரண வழக்கு இல்ல சார், பாலியல் வழக்கு. அந்த பெண்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அரசு கரிசனத்தோடு இயங்கியது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வழக்குல 2 பெண்கள் புகார் கொடுத்தாங்களா, காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர், அவருடைய பெயர் கோவையினுடைய எஸ்பி பாண்டியராஜன் பேர் அவருக்கு. நான் வெளிப்படையாகவே சொல்றேன், எல்லாத்தையும் பட்டவர்த்தனமாகவே சொல்றேன். அவர் என்ன செய்யறாரு, மார்ச் 6ஆம் தேதி பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரத்தை வெளியிடுறார். எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய விவரத்தை வெளியிட்டதற்கு பிறகு, ஒரு பாலியல் வழக்குல இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இனிமே வேற யாராவது வருவாங்களா சார் புகார் கொடுப்பதற்கு? ஏன் அதை திட்டமிட்டு செய்யணும்? நீதிபதிகள் கூட அதை வன்மையாக கண்டித்திருப்பதாக செய்தி அறிந்து, வன்மையாக கண்டித்தது மட்டுமல்ல, இது குறித்து துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அது முழுமையான செய்திகள் வந்த பிறகு பேசுவோம். இப்ப இங்கதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். பிப்ரவரி மாசம் வழக்கு பதிவு செஞ்சாங்க இல்லையா? மார்ச் மாதம் பாதிக்கப்பட்டவருடைய விவரத்தை வெளியிட்டதற்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன நகர போகுதுன்னு தெரியாத நேரத்துல நக்கீரனுடைய செய்தி தான் இதில் திருப்பு முனையாக அமைந்தது. இந்த எஸ்பியுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு நக்கீரனுடைய செய்தி சார் நான் வச்சிருக்கிறேன் கையில. அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா 275 பெண்கள் 1100 வீடியோ இந்த வரைக்கும் பாருங்க. இதுதான் நக்கீரனுடைய அன்றைய அட்டை படம். ஏன் நான் நக்கீரனை மீண்டும் மீண்டும் அழுத்தமா பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன்னா, அந்த பெண்களினுடைய குரல் தமிழ்நாட்டை உலுக்கியது. அதை வெளியிட்டது நக்கீரன் தான். ஏன்னா இந்த எஸ்பி பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரத்தை வெளியிட்டதற்கு பிறகு இனிமேல் யாரும் வரமாட்டார்கள் என்கிற சூழல் உருவானது. இந்த வழக்கு வேறு ஒரு திசைக்கு போனதாக எல்லோரும் உணர்ந்தார்கள். ஆனால் நக்கீரன் அந்த செய்தியை மார்ச் மாதம் 13ஆம் தேதி வெளியிட்டதற்கு பிறகுதான் உண்மையிலேயே இதில் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தமிழ்நாடு முழுமைக்கு வந்துச்சு சார். 1100 வீடியோன்னு நக்கீரன் தான் முதல்ல சொன்னுச்சு. அதுக்குதான் சிபிசிஐடி நக்கீரனுடைய ஆசிரியரை அழைத்து முறைகேடாக நடத்தினார்கள். ஒரு பத்திரிகையாளரை எப்படி நடத்தக்கூடாதோ அப்படி நடத்தினார்கள். 1100 வீடியோன்றீங்க, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா தீர்ப்புல சொல்லியிருக்கிறார் நீதிபதி, திருநாவுக்கரசு என்பவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஐபோனில் அத்தனை வீடியோக்களும் இருந்தது. 1100 வீடியோ இருக்கான்னு நக்கீரனுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டீங்களா? இன்னைக்கு நீதிபதிகள் தீர்ப்புல சொல்லியிருக்காங்களா, சிபிசிஐடி நக்கீரனிடம் மன்னிப்பு கேட்பீங்களா? அந்த ஆசிரியரை முறைகேடாக நடத்தினீர்களா, அவரிடத்துல மன்னிப்பு கேட்பீங்களா? அவர்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்களே, வரிக்கு வரி ஒவ்வொரு செய்திக்கும் ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்கறீங்களா? ஊடகங்கள் வருகிற செய்திகள்லாம் ஆதாரத்தோடு தான் வெளியிடப்படுகிறதா? எல்லோரிடமும் சிபிசிஐடி இப்படி நடந்து கொள்கிறதா?
சிபிசிஐடி உள்நோக்கத்தோடு நடந்து கொண்டது. அதன் பிறகு சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது. சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை முழுமையாக நடைபெற்றது. இப்ப ஏன் நக்கீரன் செய்தி வெளியிட்டோட திருப்பு முனைன்னு சொல்லட்டுமா? எஸ்பி வெளியிட்டுட்டாரு யார் யார் புகார் கொடுத்தாங்கன்னு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வந்துருச்சு. நக்கீரன் இந்த செய்தியை சொன்ன உடனடியே ஒரு திருப்பு முனை சார். 13ஆம் தேதி நக்கீரன் செய்தி வெளியாச்சு. மார்ச் 15ஆம் தேதி 100 பெண்கள் புகார் கொடுத்தாங்க. எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னிச்சு நக்கீரன்? 275 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னிச்சு. 100 பெண்கள் ஒரே நாளில் புகார் அளித்தார்கள். நக்கீரன் செய்தியினுடைய எதிரொலிதான். பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய பெயரை வெளியிட்டதற்கு நீதிபதி கிருபாகரன் கண்டனம் தெரிவித்தார். அதுவும் நக்கீரனுடைய செய்தியினுடைய எதிரொலிதான். இப்போ இந்த வழக்கினுடைய திசை வழி போக்கை நேராக நடத்தி இந்த வழக்கு இப்படி நடத்தப்பட்டால்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும்னு ஒரு ஒழுங்கு செய்து கொடுத்தது நக்கீரன். அதனால்தான் சொன்ன இது நக்கீரனுக்கு கிடைத்திருக்கிற வெற்றின்னு. இந்த வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களினுடைய ரகசியங்களை எல்லாம் பாதுகாத்த தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்து நேற்றிலிருந்து பாராட்டியவர்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்கிறார்கள் என்று சொல்கிற அளவுக்கு பாராட்டு பத்திரங்கள் தமிழ்நாடு அரசுக்கு குவிந்து கொண்டிருக்கின்றன. பொல்லாத ஆட்சியில் ஒரு பொள்ளாட்சி நடந்தது. இன்றைக்கு நல்லாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நல்லாட்சியில் அதற்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். பேசும்போது சொன்னீங்க பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நேற்றுக்கெல்லாம் தீர்ப்பு வந்த நாளில் பதிவிட்டு வராங்க அப்படின்னு. ஆனால் அதிமுக சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. பொள்ளாச்சி வழக்கில் நீதி கிடைக்க பழனிசாமி நடவடிக்கைகளே காரணம், அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகளே காரணம், இந்த தீர்ப்பு வருவதற்கு அவர்தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு அறிக்கையை அதிமுக தரப்பிடமிருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பிடமிருந்து வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வழக்கு தண்டனைக்குரிய குற்றமாக மாறியதற்கு பிறகு அம்பலப்பட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி. ஒண்ணுமில்ல சார், அதிமுகவை சேர்ந்த ஹரோன் பால் அதிமுகவினுடைய மாணவர் அணியில பொறுப்புல இருந்தாரு. அவர் மீதும் குற்றச்சாட்டு. அவர் உட்பட பாபு, அடுத்து இன்னொருவருடைய பெயர், மொத்தம் 3 பேர் அதிமுகவினுடைய நிர்வாகிகள். இந்த 3 பேரினுடைய பேரை எஃப்ஐஆர்ல சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. இது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி எல்லா ஊடகங்கள்லயும் செய்தியாக மாறியதற்கு பிறகு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இந்த ஹரோன் பால் என்றவரை சிபிஐ கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. அவர் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்ச பிறகுதான் அதிமுகவுக்கு இதுல என்ன தொடர்பு இருக்குங்கிற செய்தி வெளியாச்சு. அதிமுகவுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களா? ஒரே ஒரு ஆதாரத்தை வெளியிட முடியுமா? யாரு? பொள்ளாச்சி ஜெயராமனை வச்சுக்கிட்டு இதே எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டாரு. வேணா அந்த கிளிப்பிக்ஸ் நான் தரேன். கேட்ட எடப்பாடி பழனிசாமி சிபிஐ கஸ்டடி எடுத்தோன்னா 3 அதிமுக நிர்வாகிகளை அதிமுகவிலிருந்து நீக்கம் பண்ணார். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாரு. ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தீங்க? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிமுகவினர் இருக்கிறதுனாலதானே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தீங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் எஸ்பி வேலுமணியோடு சேர்ந்து இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்களில் மிக முக்கியமான ஒருவர் அமித்ஷாவோடு நிற்கிற படம் நேற்றைக்கு சமூக வலைதளத்துல வந்துச்சு. அன்னைக்கே வந்துச்சு அந்த படம். அப்ப இதற்கெல்லாம் யார் காரணம்? அதிமுகவினர் காரணம் இல்லையா? அதிமுகவினர் தானே இதற்கு பொறுப்பு இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அறிக்கை தடித்த தோல் கொண்ட பழனிசாமிக்கு இத்தகைய அறிக்கை தேவையா என்று கேட்கிறேன். நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவிட்டேன். எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினோம் அப்படிங்கிறார். அதாவது நக்கீரனுடைய வீடியோ மார்ச் மாதம் 11ஆம் தேதி வெளியாகலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்க. சிபிசிஐடிக்கு நீ மாற்றி உத்தரவு போடல, நீ உத்தரவு போட வேண்டிய நிலைக்கு உன்னை நக்கீரன் தள்ளியது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் நீ தொடக்கத்திலேயே சிபிசிஐடி விசாரணைக்கு போகல? ஏன் சார் நீ சிபிசிஐடி விசாரணைக்கு போல? பார் நாகராஜன் நினைவு இருக்கா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஞாபகம் இருக்கா? பார் நாகராஜனை எஸ்பி வேலுமணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. தெரியாதுன்னா யாரு பார் நாகராஜன் சொல்லி அவரை ஏன் இந்த வழக்குல கைது செய்தாங்க? அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன? ஏன் பொள்ளாச்சி ஜெயராமனை காப்பாற்றுறதுக்காக நீங்க அவ்வளவு மெனக்கிட்டீங்க? செய்தி வெளியாச்சே, காப்பாற்றும் மந்திரி துணை சபாவினுடைய ஆட்கள் செய்தி வெளியாச்சா இல்லையா சார்? இன்னைக்கு என்ன சார் நடந்தது? பார் நாகராஜன் யார் சார்? செய்திகள் வெளியாச்சுல்ல, இதுவரைக்கும் மறுப்பு சொன்னாரா? சிபிஐக்கு நீங்க மாற்ற வேண்டிய நிலையை உங்களுக்கு உருவாக்கினார்கள். உருவாக்கியதற்கு பிறகு நீங்க மாற்றினீங்க. நீங்களே ஒரு செயலை செஞ்சு நியாயம்
சொல்லணும் நாட்டு மக்களுக்குன்னு நீங்க ஒரு விஷயத்துக்கு வரல. எனவே இதற்கெல்லாம் நீங்கள் உரிமை கோரவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள் அரசியலில் இருப்பது சாபக்கேடு என்றுதான் நான் சொல்வேன். இந்த தீர்ப்புக்கு பிறகும் கொஞ்சம் கூட வெட்கம், சூடு, சுரணை எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஒரு சாபக்கேடு என்றுதான் நான் மீண்டும் பதிவு செய்வேன். முதலமைச்சர் பேரை சொல்றாரு. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் போல நாங்க உருட்டல, யாரையும் மறைக்கல, ஞானசேகரன் விஷயம் போல நடக்கல, நாங்க வெளிப்படையா எல்லாமே நாங்க செஞ்சோம். என்னத்தை வெளிப்படையா நீங்க செஞ்சீங்க? வெளிப்படையா நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு நான் சொல்லட்டுமா? அதிமுகவினுடைய கவுன்சிலர் பேரு ஜேம்ஸ் ராஜா, அவருடைய காரை பறிமுதல் பண்ணாங்க. இது எப்ப தெரியுமா நடந்தது? பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2021 நடந்தது. இது நடந்து முடிஞ்ச பிறகு மறாவது நாள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இரவு 8 மணிக்கு 2021 பல பெண்களை மிரட்டி அதிமுகவினுடைய சேர்மன் கிருஷ்ணகுமாரிடம் அனுப்பியதாக தன்னுடைய வாக்குமூலத்தில் பதிவு செய்தார் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற அருளானந்தம். ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டது சிபிஐ. இதான் சார் செய்தி. இப்ப யாரு சார் இந்த அதிமுகவினுடைய சேர்மன் கிருஷ்ணகுமார்? நடவடிக்கை எடுத்தீங்களா? என்ன வெளிப்படைத்தன்மையோட இருக்கீங்க நீங்க? என்ன சார் வெளிப்படைத்தன்மையோட இருக்கீங்க நீங்க? இதுல தொடர்புடைய அத்தனை பேரும் அதிமுகவினுடைய நிர்வாகிகள். கைப்பற்றப்பட்ட அதிமுகவினுடைய நிர்வாகி ஜேம்ஸ் ராஜாவினுடைய கார்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய படம் இருந்தது. முன்னால அதிமுகவினுடைய கொடி கட்டப்பட்டிருந்தது. அதிமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் இந்த பாலியல் கூட்டு வன்புணர்வை செய்தார்கள். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க? என்ன வெளிப்படைத்தன்மையோட இயங்குனீங்க? உங்களுடைய வெளிப்படைத்தன்மை என்னன்னு இந்த நாடு பார்த்ததே, காரி உமிழ்ந்ததே. உங்களுடைய முகத்தில் எல்லாவற்றையும் துடைத்து கொண்டு வந்து அறிக்கை தருகிறீர்கள். நான் கேட்கிறேன், ஞானசேகரனோடு படம் எடுத்துக்கொண்டார் மா சுப்பிரமணியம், அதான உங்க குற்றச்சாட்டு? ஞானசேகரனுக்கு ஏதாவது ஒரு வகையில் துணை நின்றாரா சார் மா சுப்பிரமணியம்? சொல்லுங்க, அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஏதாவது ஒரு வகையில துணை நின்றாரா? வழக்கை எந்த திசைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் மாற்றுங்கள், எப்படி மாற்றினாலும் அதற்கு முழு ஒத்துழைப்பு தருவதற்கு தயார் என்கிற நிலையில் தமிழ்நாடு அரசு இருந்தது. இந்த திறந்த மனநிலையோடு தான் அன்றைக்கு பொள்ளாச்சி வழக்குல நீங்க இருந்தீங்களா? ஊருக்கு ஊர் யார் அந்த சார், யார் அந்த சார்னு ஆர்ப்பாட்டம் நடத்தீங்களே, வெக்கமாக இல்ல உங்களுக்கு? 24 மணி நேரத்துல வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்து நீதிமன்ற காவலில் எடுத்து சார் தமிழ்நாடு அரசு. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரத்துல, இந்த ஞானசேகரனுடைய விவகாரத்துல 24 மணி நேரம், அது கூட 24 மணி நேரம் ஆகல. ஆனா பொள்ளாச்சி விவகாரத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? 2019 புகார் அளிக்கப்பட்டுச்சு. 2021 தான் உங்களுக்கு இந்த வழக்கினுடைய வேகம் எடுப்பதற்கான சூழலை உருவாச்சு திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு. வாக்குமூலங்கள் பெறப்பட்டது 2021 தான். கைது நடவடிக்கை 6 மாத இடைவெளியில் நடந்தது. ஆனால் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்ததா இந்த வழக்குல? சிபிஐக்கு போகிற வரை எந்த முன்னேற்றமாவது இருந்ததா இந்த வழக்குல? சிபிசிஐடி உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக வளைந்து நெளிந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் சாதகமாக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் சாதகமாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது. இதான் திறந்த மனநிலையோடு இயங்குவதா? திறந்த மனநிலையோடு இயங்குவதாக இருந்தால் எப்படி இயங்குவது என்று தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு? எடப்பாடி பழனிசாமி பொய்மையின் மொத்த உருவமாக மாறி போயிருக்கிறார், அம்பலப்பட்டு போயிருக்கிறார். நேற்றைய தீர்ப்பு சார், உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைத்த நீதி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அநீதிக்கு துணை நின்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய முகத்திரை கிழிந்து தொங்கிய நாள் நேற்று. ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்த நாள்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்த நாளுக்கு பரிசாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கும். ஒரு நாள் தள்ளி வந்துருச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அரசியலில் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றி இருக்கிறார் என்பதற்கு நிகழ்கால சாட்சியாக நேற்றைய தீர்ப்பு அமைந்திருக்கு. கருணாஸ் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள் பரிசு தான் இந்த தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறார். அதான் சார், ஒரு நாள் முன்னாடி வந்துருச்சு அவருக்கு பிறந்த நாள். நேற்றைக்கு வந்திருந்தா உண்மையிலேயே இது 100 விழுக்காடு அவருடைய பிறந்த நாளுக்கான தீர்ப்பாகத்தான் பார்க்கணும். ஏன்னா இதுல குற்றம் சுமத்தப்பட்ட அத்தனை பேரும், இதில் தொடர்புடைய அத்தனை பேரும் அதிமுகவினராகவே இருந்தாங்க. அதனாலதான் நான் தேதி வாரியா விவரங்களோடு சொன்னேன். இந்த பார் நாகராஜ் அதிமுகவினுடைய சேர்மனுக்காகத்தான் நாங்க இந்த ஏற்பாடுகளை செய்தோன்ற அருளானந்தத்தினுடைய வாக்குமூலம். அதன் பிறகு இந்த வழக்குல மிக முக்கியமான குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிற திருநாவுக்கரசு, அந்த திருநாவுக்கரசு செல்போன்ல இருந்து தான் இவ்வளவு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக நீதிபதிகளினுடைய தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ
இவ்வளவு பேரும் யாரோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள், எந்த இடத்தில் இருந்தார்கள் கேட்டா அதிமுகவில் பொறுப்பில் இருந்தவர்களாக இருந்தார்கள், அதிமுகவினரோடு நேரடி தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். இவ்வளவு பேரையும் வைத்துக் கொண்டு அதிமுகவினுடைய அரசு இந்த வழக்கை மெத்தன போக்கோடு நடத்தியதுங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த வழக்கையே நீங்க வேகமா, நான் என்ன கேட்கிறேன் சார், எல்லா கட்சியிலையும் தப்பு பண்றவன் இருக்கான் சார், எல்லா கட்சியிலையும் அயோக்கிய பையன் இருக்கான் சார். வழக்கை நீங்க நேர்மையா நடத்துங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காகவாவது இந்த வழக்கை நியாயமாக நடத்தி இருக்க வேண்டாமா? ஜெயலலிதா அம்மையார் வழியில் ஆட்சி நடக்கிறதா சொல்றீங்க, ஒரு பெண்ணினுடைய வழியில் ஆட்சி நடப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களினுடைய அநீதிக்கு எதிராக கூட நிற்க முடியாத ஒரு பாசாங்கு முதலமைச்சராக அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். நீங்க என்ன வரிக்கு வரி நான் அம்மாவினுடைய அரசை நடத்துகிறேன், அம்மாவினுடைய வழியில் நடத்துகிறேன்னு சொல்றீங்க. இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க சார். நான் குறிப்பிட்டேனே, அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்கன்னா, பெல்ட்டால அடிக்காதீங்கன்னா, அந்த குரல் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் சென்று தமிழர்களுடைய இதயத்தை உலுக்கிருச்சு சார். வீட்டில் பெண்களோடு பிறந்தவர்கள், தாயோடு வளர்பவர்கள், சகோதரியோடு இருப்பவர்கள், இவர்களெல்லாம் இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கான ஒரு குரலாக அந்த குரல் மாறி போனது. நெஞ்சில் ஈரமில்லாத எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு ஒரு மோசமான முதலமைச்சராக நடந்து கொண்டாரே. குறைந்தபட்சம் இந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவாவது இந்த வழக்கை நேர்மையோடு நடத்தி இருக்க வேண்டாமா? இந்த வழக்கு குறித்த ஒரு கவனத்தை ஒரு முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாமா? இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நியாயத்தின் பக்கம் நின்றிருக்க வேண்டாமா? மொத்தமாக அயோக்கியர்களினுடைய கூடாரத்தின் பக்கம் நின்றார் எடப்பாடி பழனிசாமி. இந்த வழக்கு மெத்தனமாக நடத்துவதற்கு துணை நின்றார் எடப்பாடி பழனிசாமி. சிபிசிஐடியை தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை பயன்படுத்தி எல்லா வகையிலும் வளைத்து இந்த வழக்கை வேறு ஒரு திசைவெளி போக்குக்கு மாற்றினார். நல்ல வேளையாக சிபிஐ இந்த வழக்கில நேரடியாக தலையிட்டது. சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இன்றைக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. சிபிஐ வரலன்னா இந்த வழக்கில் இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவங்க எல்லாம் வீதியில உலா வந்திருப்பான் சார். அந்த பெண்களினுடைய குரலுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போயிருந்திருக்கும். அந்த பெண்களினுடைய கண்ணீருக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போயிருந்திருக்கும். இந்த நாட்டுல யாரு வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய பாலியல் கூட்டு வன்புணர்வை வேண்டுமானாலும் செய்யலாம். செய்துவிட்டு அரசியல் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுடைய துணை இருந்தால் நாம் வீதிகளில் நடமாடலாம் என்கிற நிலை உருவாகி இருக்கும். சிபிஐ இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட காரணத்தால் இன்றைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். இந்த வழக்கில் மேல்முறையீடு போவதா சொல்றாங்க. அதாவது உயர்நீதிமன்றம் போவாங்க, அதில் இல்லைன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க. எந்த நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறினாலும் இந்த கயவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதில் உறுதியாக தமிழ்நாடு அரசு நிற்கும். ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் நிற்பார்கள் என்றுதான் நான் உறுதியாக சொல்வேன். ஏனென்று சொன்னா இந்த வழக்கினுடைய ஆதாரங்கள் எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கு. நீங்க வேற வேற காரணங்களை சொல்லவே முடியாது. நேற்றைக்கு கூட அவர்கள் தரப்புல என்னன்னா, அவர்களினுடைய வயதான தாய் தந்தையர்களை கருத்தில் கொண்டு இவர்கள் தான் அந்த தாய் தந்தையர்களுக்கு கேர்டேக்கரா இருக்காங்க, பாதுகாவலர்களாக இருக்காங்க, எனவே அதனால் இந்த வழக்கில் இருந்து அவர்களை விடுவிக்கணும். நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு நியாயமான கோரிக்கையை கூட வைத்து அவர்களுடைய தண்டனையை குறைக்க வேண்டும் என்று கேட்க முடியாத அளவுக்கு அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். இது ஒன்றும் சாதாரண தவறு இல்லை சார். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு, இது ஒன்றும் வடநாடு இல்லை, இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் இல்லை, சமத்துவம் பூத்து குலுங்குகிற நந்தவனம் என்று சொல்லப்படுகிற, பெண்களை பாதுகாக்கிற, பெண்களை உயிராக கண்ணாக கருதுகிற தமிழ்நாடு என்று நாம் இன்றைக்கு பெருமை பேசிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இத்தனை பெண்களை, 275 பெண்கள் சார், ஒருவர் இருவர் இல்லை சார், ஏதோ பெண்களை போகப் பொருளை போல பயன்படுத்தி அதிமுகவினுடைய பல்வேறு நிர்வாகிகளுக்கு பந்தி வைக்கிற வேலையை செய்திருக்கிற அயோக்கிய நாய்களுக்கு மேல்முறையீடுக்கு போனால் இந்த தீர்ப்பை மாற்றி அமைத்து விட முடியுமா? நிச்சயமாக மாற்றவே முடியாது. நீதித்துறையின் மீது நிரம்ப நம்பிக்கை இருக்கிறது. மேல்முறையீட்டிலும் இவர்களுடைய தண்டனை உறுதி செய்யப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மேல்முறையீடுக்கு செல்லட்டும். எல்லா வாய்ப்புகளையும் குற்றவாளிகளுக்கும் தர வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய நியதி. அந்த நியதியின்படி அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் தர வேண்டும். அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தட்டும். ஆனால் நீதி நிலைநாட்டப்படும். இந்த தண்டனை எல்லா இடங்களிலும் உறுதி செய்யப்படும். இன்னும் கூடுதலாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் மேல்முறையீட்டின் மூலமாக அமையும் என்றுதான் நான் பார்க்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.